ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் ஆராதனையில் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயே ஆனால் கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் ஜனங்களிலேயும் கோத்திரங்கள் பாஷைக்காரரிலேயும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தியினுடைய சாராம்சம். அவர் யார் யாரை மேன்மையாக வைத்தார், யார் யார் அந்த மேன்மை இழந்து போனார்கள் என்பதை வேதத்தில் ஒரு கண்ணோட்டமாய் நாம் போவோமேயானால் இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படியாமல் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டும், அந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் கர்த்தர் மேன்மையாகவும் வைத்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த சிதேக்கியா என்னும் ராஜா, அவன்தான் இஸ்ரவேல், அந்த தாவீது வம்சத்தினுடைய கடைசி ராஜாவாய் ராஜ்யபாரம் பண்ணுகிற அந்த மனிதன். அவனுடைய வாழ்வில் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சிதேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார் பாருக்கு மூலமாய். அந்த பாருக்கு மூலமாய் ஒரு பெரிய தோல், அந்த தோலில் அவர் எழுதி ஒரு நிருபமாக அவருக்கு அனுப்புகிறார், கொடுத்து அனுப்புகிறார். He want to read the verses, the God's promise and God's word for Judah. யூதாவுக்கு கர்த்தர் தந்த வார்த்தைகளை வாசிப்பதற்கு அதை கொடுத்து அனுப்பின பொழுது அவன் தன்னுடைய பிரதானிகளோடு உட்கார்ந்து, பிரபுக்களோடு உட்கார்ந்து, குளிர் காய்கிற அறையில் உட்கார்ந்து, அங்கே தீ எரிந்து கொண்டிருக்கிறது. They discussed something different. ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த பாருக்கு இந்த நிருபத்தை கொண்டு போய் நீட்டுகிறார். அதை கொடுத்த பொழுது அதை வாங்கி கொஞ்சத்தை வாசிக்கிறார்கள். அதற்கு மேல் அவர்கள் வாசிப்பதற்கு மனமில்லை. காரணம், அந்த வார்த்தை எச்சரிக்கிறது, அந்த வார்த்தை அவர்களை புடமிடுகிறது. அந்த வார்த்தையில் பாபிலோனின் ராஜா வருவார், நீங்கள் சரண்டர் ஆகிவிட்டால், நீங்கள் அவரோடு கூட சமாதானமாய் போய்விட்டால் இந்த தேசம் அழிக்கப்படாது என்ற கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களோ, பாபிலோனின் ராஜா வரமாட்டான், அவன் வருவதில்லை, அவன் எகிப்திற்கு போயிருக்கிறான், அவன் இனி இங்கே இந்த பக்கம் வரமாட்டான் என்று சொல்லி இவர்கள் மன தைரியத்தோடு இருந்த அந்த நாட்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அந்த வார்த்தையின் சுருளை அறுத்து, அந்த சுருள் கத்தியினால் அதை அறுத்து எரிகிற நெருப்புக்குள் போட்டு விட்டார்கள். அந்த எரிகிற நெருப்புக்குள் போட்டதினால் கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியாவே, நீ முந்தி எழுதின நிருபத்தை போல மீண்டும் ஒரு நிருபத்தை எழுது, அதை பாருக்கினிடத்தில் கொடுத்து வை,
அது நிச்சயம் நிறைவேறும். இவர் மீண்டும் ஒரு நிருபத்தை எழுதி அதை பாரூக்கினிடத்தில் கொடுத்து வைக்கிறார். சிதேக்கியா உதாசீனப்படுத்தின பின்பு சம்பவிக்கிறதை கவனித்தீர்களானால், நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வருகிறார். அவர் படையெடுத்து வரும்பொழுது இவர்கள் அரண்மனையை பூட்டிவிட்டு அரண்மனையினுடைய உள்ளறையில் சுரங்க பாதையின் வழியாய் அவர்கள் எல்லாம் தப்பித்து ஒரு சமனான வேலைக்கு போன பொழுது அங்கே படை வீரர்கள் அவர்களை பின்பற்றி வந்து பிடித்து சிதேக்கியாவை கட்டி இழுத்து கொண்டு வந்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். போகிற வழியில் அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். அவன் தேவனுடைய வார்த்தை உதாசீனப்படுத்தினால் மேன்மையாக வைக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் அவனுக்குள் நிறைவேறவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணினான். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அதை கவனத்தோடு கூட செயல்படுத்தும்படி எசேக்கியேல் எரேமியா விரும்பி அவன் நடத்தினதினால் நேபுகாத் நேச்சருடைய படை தளபதி நேபுசாரதான் என்று சொல்லுகிற அந்த மனிதன் இந்த எரேமியாவை தேடி கண்டுபிடித்து அந்த எரேமியாவினிடத்துல வந்து, எரேமியாவே, நீதான் நாங்கள் வருவோம் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசியா என்று கேட்டு, நீ எங்களோடு கூட வா, உன்னை அங்கே கனப்படுத்துவோம் என்று சொன்னான். இவன் இல்லை, நான் என் ஜனங்களோடு இருக்கிறேன். அப்பொழுது அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கும்படி அவனுக்கு திட்டம் பண்ணி, பின்பு நேபுசாரதான் தன்படியே சென்று விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப தேவனுடைய உதவி, தேவனுடைய உயர்வு மேன்மையாக வைக்கிறது. ஒரு மனிதன் வந்து நம்மை விசாரித்து அவனுக்கு ஆகாரத்தையும் அவனுக்கான எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஒரு மனிதன் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அனுப்புவாரேயானால் அதைவிட மேன்மை என்ன இருக்கிறது? ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கிறார், கீழ்ப்படியாதவனை கர்த்தர் தாழ்த்தி போடுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் ஒரு உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னார், அவன் வாழ்நாள் முழுவதும் நசரே விரதம் இருக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அவன் நசரேயனாய் காணப்பட வேண்டும். அவனுடைய தாய் தகப்பனும் இந்த சிம்சோனை நசரேயனாகவே வளர்க்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே இந்த சிம்சோனை அவ்வளவு பயபக்தியாய் ஜாக்கிரதையாய் வளர்த்து வருகிறார்கள். ஆனால் இவன் திம்னாத்துக்கு போன வழியில் இவனை ஒரு சிங்கம் தாக்க முற்பட்ட பொழுது அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து கொன்று போட்டு அதை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அறிவிக்காதிருந்தார். திம்னாத்துக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண் பிடித்திருந்தது அவனுக்கு. அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்ப வருகிறார். தன் தாய் தகப்பனிடத்தில் சொல்லுகிறான், அங்கே ஒரு பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன், அவளைத்தான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய தாயும் தகப்பனும் அதற்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நசரே விரதம் உள்ளவன். அவன் இஸ்ரவேலின் கோத்திரத்தில் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். அதுதான் நீதி. ஆனால் அவன் பெலிஸ்தரிடத்துல போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்படி போகிறான். இது தேவன் அனுமதித்ததுதான். ஆனால் அவன் அப்படி அதை செய்ய தன்னை அர்ப்பணித்ததினால் ஏற்பட்ட விளைவுகளை பாருங்கள். அவன் புறப்பட்டு போகிறான். போகிற வழியில்
தான் கொன்று போட்ட சிங்கம் அது எப்படி இருக்கிறது, அழுகி போய் நான் கொன்று போட்டு வந்த சிங்கம் அவருடைய நிலைமை என்ன என்று பார்ப்பதற்கு அவன் போன பொழுது அந்த சிங்கம் எலும்புக்கூடு மாத்திரம் இருக்கிறது. அந்த சிங்கத்தினுடைய செத்த சிங்கத்தினுடைய எலும்புக்கூட்டில் ஒரு தேன் கூடு கட்டப்பட்டிருக்கிறது. அதில் தேன் இருக்கிறது. இவன் பார்க்கிறான், தன் கரத்தை நீட்டி அந்த தேன்கூட்டில் இருக்கிற அந்த தேன்கூட்டை தேனோடு எடுத்து இவன் சாப்பிடுகிறான். அந்த தேன்கூட்டை கொஞ்சம் எடுத்து வந்து தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கிறான். They didn't question him. அவனை அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. They eat the honey with the comb. அந்த தேன் அடையோடு அவர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு திம்னாத்துக்கு போகிறார்கள். அங்கே போன பொழுது அங்கே ஒரு பெண்ணை பார்த்திருந்தான். அவளுக்கு விருந்து செய்கிறான். இதெல்லாம் நடந்து முடிகிறது. கடைசியாக இவன் கோபித்து கொண்டு அங்கிருந்து வந்ததினால் அந்த பெண்ணை வேறொருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது நிமித்தம் இவன் கோபப்பட்டு பெலிஸ்தருடைய ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தினான். இவன் அப்படி அழிவை ஏற்படுத்தினது நிமித்தம் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று பெலிஸ்தர்கள் வந்த பொழுது இவன் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் வந்து அங்கே தெலிலால் என்னும் ஒரு வேசி அவளை கண்டு அவளிடத்தில் ஐக்கியமாகிவிட்டான். இப்பொழுது அவள் இவனை சிறுமைப்படுத்த நினைக்கிறாள். ஆனாலும் இவன் அதற்கு இடம் கொடுக்காமல் இவன் தள்ளிக்கொண்டே வருகிறான். கடைசியாக அவள் அவனை அலட்டி கொண்டிருந்ததினால் அவன் தன் ரகசியத்தை சொல்லிவிடுகிறான். அவள் அவனை சிறைத்து அவனை பெலிஸ்தனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பெலிஸ்தர் அவனுடைய கண்களை குருடாக்கி அவனை கொண்டு போய் மாவரைக்க வைத்தார்கள். வித்தை காட்டும்படி அவனை கொண்டு வந்து ஒரு பெரிய மண்டபத்தில், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிற மண்டபத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி வித்தை காட்ட வைத்தார்கள். நசரேயனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போன பொழுது கர்த்தர் அவனை மேன்மையாக வைக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திற்கு கீழ்ப்படிந்து பாவத்தை பின்பற்றி நடப்போமே ஆனால் நம்மையும் ஆண்டவர் மேன்மையாக வைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி என்னை மேன்மையாக வைக்க வேண்டுமே ஆனால் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்த அந்த மீறுதல்களை என்னை விட்டு அகற்றி போடும் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறீர்கள். இதுதான் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலாவது நான் எந்தெந்த காரியங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, எந்தெந்த காரியத்தில் நான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறேன், இதில் நான் கீழ்ப்படிய வேண்டும், எந்த காரியத்தில் எனக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தது, மீறி நடந்தேன், பாவம் செய்தேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்து ஆண்டவருடைய சத்தத்தைக்கு கீழ்ப்படிந்து எந்தெந்த காரியத்தில் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்க போதுமான தேவன். அவர் உங்களுக்கு மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களை மேன்மையாக வைக்கவும் அவர் உதவியாக இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பதுதான் தேவனுக்கு விருப்பம். ஆனால் நாம் தான் மாம்சம் சொன்னதையும் மாம்சத்தின் கிரியைகளையும்
ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்படி முரட்டாட்டம் பண்ணினதும், நாம் தேவனுக்கு விரோதமாய் பகையை உண்டு பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்து தேவனை பகைத்து நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாமே தட்டி கீழே தள்ளி மிதித்து அவமானப்படுத்தி பின்பு கர்த்தரை ஆசீர்வதிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனபடியினால் தான் உனக்கு இந்த பிரச்சனை. நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், என் வார்த்தையை கேட்டிருந்தால், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை மேன்மையாக வைத்திருப்பேன். அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைகளை நான் பின்பற்றி நடக்க, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர்களுக்கு கிருபைதாரும் என்கிற ஒரு ஒப்பு கொடுத்தல் நமக்குள்ளே உண்டாகட்டும். அப்படி நமக்குள்ளே அந்த ஒப்பு கொடுத்தல் வந்துவிட்டால், எந்தெந்த காரியத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, எந்தெந்த காரியத்தில் நாம் குறைபடுத்தப்பட்டோமோ, எந்தெந்த காரியத்தில் நாம் நஷ்டம் அடைந்தோமோ, தோல்வி அடைந்தோமோ, அந்தந்த காரியத்தில்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு நம்மை வருகிற ஆண்டில் மேன்மையாக வைக்க ஒரு உண்மையுள்ளவர். நம் ஆண்டவரை கேட்போம், அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். பிரியமானவர்களே, ஒரு சிதேக்கியா ராஜாவை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அல்ல, ஒரு எரேமியாவை போல கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் தைரியத்தோடு அறிவித்தான், அவனை மேன்மைப்படுத்தினான். ஒரு சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தெரிந்த பொழுதும் அதற்கு கீழ்ப்படியாமல் அவன் தன் நசரே விரோதத்தை அசட்டை பண்ணினபடினால் அவன் அழிந்து போனான். அவனை மேன்மையாக வைக்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி கர்த்தர் இந்த சிம்சோனை தான் ஏற்படுத்தியிருந்தான். இந்த சிம்சோனால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. அவன் அந்த காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவன் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணினதினால் கர்த்தரும் அவனை அசட்டை பண்ணி கைவிட்டு விட்டார். பின்பு அவன் தலையில் முடி முளைத்த பொழுது, என்னை கேட்டதிலும் என்னை நினைவு கூறும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்து அவனோடு கூட அந்த கட்டிடத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போகும்படி அந்த கட்டிடத்தை தாங்கிக் கொண்ட 2 தூண்களையும் அவன் முறித்து போட்டு அந்த கட்டிடத்தை நிர்மூலமாக்கி இடிந்து விழப்பண்ணி அதிலிருந்து அத்தனை பேரும் மரித்து போகும்படி அந்த கட்டிடத்தை இடிய பண்ணின அவனுடைய பலன் திரும்ப வந்தது. அவனுடைய பலன் அவர்களோடு கூட அவனும் மடிந்து போனான் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் மீறி நடந்தோம் என்று பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் இப்படிப்பட்ட தப்பிதங்களை செய்து விட்டேன், இது மீறி நடந்து விட்டேன், எனக்கு அன்பாய் நீர் எனக்கு உதவி செய்து ஆண்டவரே என் பாவங்களை அக்கிரமங்களை மீறல்களை மன்னித்து கிருபையாய் எனக்கு இறங்கும். ஆண்டவரே, நான் சிறுமைப்படுத்தப்பட்டு நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன். ஆனால் அதை இழந்ததையெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள மேன்மையாக நீ வைப்பதற்கு என்னை அர்ப்பணிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய எந்த குறைவாக கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாற்றி, ஆண்டவரே, அவர்களுடைய வார்த்தைக்கு எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அதெல்லாம் மன்னித்து இந்த வருடத்தின் கடைசியில் அவர்களை பரிசுத்தப்படுத்தி புதிய வருடத்தில் அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய்
வார்த்தைப்படி செவி கொடுத்து நடக்கிற கர்த்தருடைய ஜனமாய் அவர்களை மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வழிநடத்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.